வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல்ரவுண்டர் சேனல். நம்ம உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை தரக்கூடிய நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஒரு முக்கியமான குறிப்பு, அதை 8 வயசு முடிஞ்சவங்க தான் செய்யணும். அது மட்டும் இல்லாம 7 ஸ்டேஜ் இருக்கு இந்த மூச்சு பயிற்சியில. அது என்னன்னு முதல் 2 ஸ்டேஜில் வஜ்ராசனத்தில் உட்காந்து செய்யணும். அந்த வஜ்ராசனம் எப்படி உட்காரணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பயிற்சியை கீழே விரிப்பை விரித்து அதில் உட்காந்து செய்யணும். நிலை 1ல் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு சின்முத்திரை எடுத்துக்கணும். சின்முத்திரையில் சேர்த்துள்ள விரல்களை தொடை மடிப்பிலும் கட்டை விரல்கள் அடிவயிற்று பகுதியை அழுத்துமாறும் வைத்துக்கொள்ள வேண்டும். மற்ற 3 விரல்களும் தொடையின் மீது வைத்துக்கொள்ளவும். மெதுவாக ஆனால் ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்கவும். பிறகு மூச்சை மெதுவாக வெளியே விட்டவாறு முன்புறம் குனியவும். குனியும் போது தலை, கழுத்து, முதுகெலும்பு ஒன்றும் நேராக இருக்க வேண்டும். இடுப்பை உயர்த்தக்கூடாது. பிறகு மூச்சை உள்ளுக்கு இழுத்த வண்ணம் உடலை நேராக முடிந்தவரை நிமிர்த்தவும். இதுபோல 5 முறை செய்யவும். ஸ்டேஜ் 2, வஜ்ராசன நிலையில் அமர்ந்து கொண்டு 2 கை பெரு விரல்களையும் உள்ளங்கையில் வைத்து மற்ற விரல்களை உள்நோக்கி மடக்கி வைத்து கைகளை மூடிக்கொள்ளவும். மூடிய கைகளை சேர்த்து தொப்புளுக்கு கீழே அடிவயிற்று பாகத்தில் வைத்து கொள்ளவும். புறங்கைகளை தொடையில் வைத்து அடிவயிற்றை அழுத்திய நிலையில் முன்போலவே மூச்சை வெளியிட்டு கொண்டே குனியவும். மூச்சை உள்ளே இழுத்தவாறு மேல் நோக்கி முடிந்தவரை நிமிரவும். இதுபோல 5 முறை செய்யவும். குறிப்பு, இந்த 2 ஸ்டேஜிலையும் செய்யக்கூடிய பெண்டிங் இடுப்புக்கு மட்டும்தான். தலை கீழே குனியவும் கூடாது, மேலே அன்னாரவும் கூடாது. அடுத்து வரக்கூடிய 5 ஸ்டேஜ் சுகாசன நிலை, அதாவது சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சியை செய்யணும். நிலை 3, சாதாரணமாக சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டு வலது உள்ளங்கையால் தொப்புளை மூடிக்கொள்ளவும். முன்கையும் புஜமும் மார்பை அழுத்தியவாறு வைத்துக்கொள்ள வேண்டும். இடது கை விரல்களால் வலது காதை தொட்டவாறு வைத்துக்கொள்ளவும். முதுகு நேராக இருக்க வேண்டும். முகமும் நேராக இருக்க வேண்டும். இந்த நிலையில் அசையாமல் உட்கார்ந்து கொண்டு நிதானமாகவும் ஆழ்ந்தும் தடைபடாமல் மூச்சை இழுத்து அதே போல் வெளிவிட வேண்டும். இவ்வாறு 5 முறை மூச்சை இழுத்து விடவும். இந்த பயிற்சியின் வலது பக்க நுரையீரல் நன்கு விரிவடைவதை உணரலாம். ஸ்டேஜ் 4ல் இடது உள்ளங்கை தொப்புளிலும் வலது கை விரல்கள் இடது காயை தொட்டவாறும் இருக்க வேண்டும். பின் மூச்சை நிதானமாக 5 முறை ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும். இந்த பயிற்சியில் இடது பக்க நுரையீரல் நன்கு விரிவடைவதை உணரலாம். ஸ்டேஜ் 5, வலது காதை இடது உள்ளங்கையை கொண்டும் இடது காதை வலது உள்ளங்கையை கொண்டும் தொட்டுக்கொள்ளவும். முழங்கைகள் இரண்டும் மார்பை அழுத்தியவாறு இடதின் மேல் வலது என இருக்கட்டும். உடல் நேராக இருக்க வேண்டும். இந்நிலையில் 5 முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும். இந்த பயிற்சியினால் நுரையீரலின் பின்பகுதி நன்கு விரிவடைவதை உணரலாம். ஸ்டேஜ் 6, இந்த நிலையில் வலது காதை வலது உள்ளங்கையை கொண்டும் இடது காதை இடது உள்ளங்கையை கொண்டும் கைகளை விரித்த நிலையில் மூடிக்கொள்ளவும். கை விரல்கள் பிடரியில் சேரும். பிறகு 5 முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும். இப்பயிற்சியில் நுரையீரலின் முன்பகுதியும் கீழ்ப்பகுதியும் விரிவடைவதை நன்கு உணரலாம். ஸ்டேஜ் 7, இந்த நிலையில் கண்கள் மூடியுள்ள நிலையில் முதலில் இடது உள்ளங்கையால் இடது கண்ணையும் பின் வலது உள்ளங்கையால் வலது கண்ணையும் மூடிக்கொள்ளவும். இந்நிலையில் 5 முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும். இப்பயிற்சியின் போது நுரையீரலின் மேற்பகுதி நன்கு விரிவடைவதை உணரலாம். இந்த மூச்சு பயிற்சியின் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். அடிவயிற்று பகுதி சுறுசுறுப்பாகும். குடல் பகுதியின் இயக்கம் சீரடையும்.
உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் தேவையான அளவு ஆக்சிஜன் சென்றடையும். இதை தொடர்ந்து செய்து வர மறதி, சோம்பல், சைனஸ் பிரச்சனை நீங்கும். பள்ளி மாணவர்களுக்கு பாடங்கள் நன்றாக புரியும், மனதில் பதியும், ஞாபகத்தில் இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய். தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய்